முதல் ஆரம்பத்தில் எப்படி தேவனுடைய சமூகத்தில் விசுவாசம் வைத்தாரோ அதே போல தான் அவர் இந்த பாடுகள் வழியாய் கடந்து வந்த பொழுதிலும் அதே நல் மனசாட்சியோட கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்மை தான் சோதித்து பார்க்க வேண்டும். ஒரு நாள் ஆலோசனை சங்கத்தின் முன்பாக அல்லன்னா நியாயாசனத்தின் முன்பாக நாம் நிற்கும்போது இந்த பவுலை போல நம்மால் சொல்ல முடியுமா? நான் இதுவரை கர்த்தரிடத்தில் நான் அன்பு வைத்த அல்லனா விசுவாசம் வைத்த நாளில் இருந்து தொடங்கினது போல இந்நாள் வரையில் என் பாடுகளும் கண்ணீர்களிலும் மத்தியிலையும் நான் கர்த்தருக்கு முன்பாக விசுவாசத்தில் நல்மனசாட்சியோடு நான் நிற்கிறேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா என்று நாம் தான் நம்மை சோதனை செய்து பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே விழுந்தோம் என்று பார்த்து அங்கே இருந்து எழும்பி தேவனுக்கென்று நிற்க கர்த்தர்